அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் மத்திய குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல் கொள்முதலுக்கான அந்த ஈரப்பதம் தொடர்பாகவும் தற்பொழுது அவர்கள் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் வாளாடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், வணக்கம். மத்திய குழு ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க. என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது? விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டறிகிறார்களா? விவசாயிகள் தரப்பில் என்ன கோரிக்கை அவங்க முன் வச்சாங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் விவசாயிகள் பயிரிட்ட நெல் பயிர்கள் அதிக அளவு மழைநீர் சேர்ந்து ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. பல்வேறு இடங்களில் வயல் பகுதியில் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பருவமழை தீவிரமடைந்ததை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 1825 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழையால் நெல் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் நெல்லின் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விவசாயிகள் வைத்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு மத்திய அரசு கோரிக்கை வைத்தது. அதனை அடுத்து நெல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய அரசின் சார்பில் ஆய்வு செய்ய குழு தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 3 குழுவினர் தமிழ்நாட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு வந்தனர். அதில் ஒரு குழுவினர் செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், மற்ற 2 குழுக்கள் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் ஆய்வு செய்கின்றனர். அதன்படி திருச்சி மாவட்டத்தில் இன்று மத்திய உணவுத்துறை துணை இயக்குனர் RK சஹி தலைமையில் தொழில்நுட்ப வல்லுநர் ராகுல் சர்மா மற்றும் தனுஜ் சர்மா ஆகியோர் தற்போது அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். லால்குடி தொகுதிக்கு உட்பட்ட வாளாடி பகுதியில் தற்போது இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தற்போது ஆய்வு நடைபெற்று வருகிறது. நெல்லின் ஈரப்பதம் எப்படி இருக்கிறது அது குறித்தும் விவசாயிகளிடம் தற்போது கேட்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த நெல் நிலையங்கள் நெல் மாதிரிகளை சோதனைக்காக தற்போது எடுத்து எவ்வளவு ஈரப்பதம் இருக்கிறது என்பது குறித்தும் தற்போது அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கின்றனர். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த குழு செல்ல உள்ளனர். குறிப்பாக நேற்று திருச்சியில் ஆய்வு செய்கிற நிலையில் நேற்று நாமக்கல் மற்றும் கோவிலில் செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலையில் அங்கு ஆய்வு செய்தனர். செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலை உருவாக்க தேவையான கர்னல் அரிசிகள் மத்திய அரசு வழங்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசு வழங்காமல் உள்ளது. இதனால் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் அரிசியை தேக்கமடைந்துள்ளது எனவும், இதனால் இது குறித்து நேற்று ஆய்வு செய்தனர். இதனை தொடர்ந்து இன்று தற்போது திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாளாடி பகுதியில் அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர் மற்றும் பூவலூர் பகுதியில் ஆய்வு செய்ய உள்ளனர். தொடர்ந்து விவசாயிகளும் கோரிக்கை, அதாவது அவர்களிடம் என்னென்ன மாதிரிலாம் குறைகள் இருக்கு என்ற கோரிக்கையும் கேட்க உள்ளனர். கௌதம்.